இன்னைக்கு என்ன நாளும் தெரியுமா மிஸ்டர் குரூசியோ? அதாவது என்ன கிழமைன்னு கேட்டேன். தெரியல. இன்னைக்கு புதன்கிழமை. இதே புதன்கிழமையில நம்ம ஒரு நாள் ட்ரிங்க் சாப்பிட்டோம்ல, அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு உங்க கூட ஒரு டாகும் இருந்தது. நாம அன்னைக்கு நமக்காக தான் சியர்ஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த நாள் ரொம்பவே நல்ல நாளா இருந்தது. திரும்பவும் நாம இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மிஸ்டர் ஹிக்கி. இங்க நடக்கிறது எதுவும் ஜோக் இல்ல. நீங்க பண்றது புத்திசாலித்தனமும் இல்ல. மிஸ்டர், குட் சார் கிட்ட சொல்லி இவரோட காயத்துக்கு மருந்து போட சொல்லுங்க. மறுபடியும் அவரை காயப்படுத்த வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி சொல்றேன் சார். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாரையும் கூட்டியாச்சு சார். இங்க பாருங்க, நாம இத விரும்பினாலும் விரும்பலனாலும் நேத்து நடந்த அந்த நிகழ்ச்சியால நாம இப்ப புதகுழியில கால விட்ட கதையா போயிடுச்சு. நாம உடனே ஒரு பார்ட்டியை தயார் பண்ணி நம்ம கேப்டன்ஸ் எல்லாம் கூப்பிட பார்க்கணும். நிறைய பேர் அவங்க விருப்பத்துக்கு எதிராக தூண்டி இருக்காங்க. மிச்சம் இருந்த மத்தவங்க எல்லாம் கோழத்தனமா அவங்களே சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா கேப்டன்ஸ் நமக்கு கொடுத்த ஆர்டர் சவுத் சைட்ல போக சொல்லியிருக்காங்க. நான் அதை மறந்து போகல, நீ ஒன்னும் ஞாபகப்படுத்தாத. இப்போ பிரைவேட் ஹேமன் இன்னொரு கூட்டமா இருக்க ஒரு கேம்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லைன்னு யோசிக்கிறாங்க. அதை சுலபமா செய்ய முடியும்னு நம்புறாங்க. கேப்டனோட ஆர்டரை பின்பற்றணும்னு நினைக்கிறோம் சார். அது இப்ப ரொம்ப முக்கியம் கிடையாது. இந்த கேம்ப்ல மொத்தம் 30 பேர் இருக்காங்க. 9 பேர் சுத்தமா நடக்க முடியாம மோசமான நிலைமையில இருக்காங்க. இப்போதைக்கு 2 லெப்டினன்ட் மென்ஸ் தான் இருக்காங்க. அதோட நமக்கு இந்த மொழி ரொம்ப ரொம்ப புதுசு. இதுக்கு முன்னாடி நாம போலார் ரீஜியன்ஸ்ல இருந்ததே இல்ல. இப்ப நாம இங்க சர்வே ஆகணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நாம நம்ம கேப்டன்ஸ திரும்ப கொண்டு வந்தாகணும். ஹிக்கியோட கேம்ப்ல ஏகப்பட்ட ஆயுதங்களும் மனுஷங்களும் இருக்காங்க. அத கணக்கு போட முடியாது. அவனை நாம கைப்பற்றணும், ஒரு இழப்பு இல்லாம. எங்களுக்கு ஆர்டர் தான் முக்கியம் சார். இது நான் உங்களுக்கு போட்டிருக்கிற ஆர்டர். நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் எட்வர்ட். எப்போ? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. நீ தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர்ஸ் எங்களோட கேப்டன் சுயநினைவோட எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கொடுத்தது. அதை நாங்க பின்பற்ற விரும்புறோம். அவங்க சொன்னதை தாண்டி நாங்க வேற எதுவும் செய்ய விரும்பல. அப்ப அந்த ராட்சசன் கிட்ட நம்ம கேப்டனை விட்டுட்டு போயிடலாம். ஒருவேளை அவர் நினைச்சிருந்தாருன்னா, ஒருவேளை நம்ம அங்க இருக்கணும்னு நினைச்சிருந்தாலும் அவர் தடுத்திருக்க முடியும் சார். இன்னொரு விஷயத்தை நாங்க முடிவு பண்ணிட்டோம். யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்க தாராளமா வரலாம். யாரையும் நாங்க வற்புறுத்த போறதில்ல. உங்களுக்கு தேவையான பொருளை கொடுத்துடுறோம். முக்காவாசி பேர் இங்க முடியாம இருக்காங்க. நாங்க இன்னைக்கே கிளம்புறோம். நடந்து வர முடியாதவங்க தாராளமா பிளைட்ல வரலாம். இங்கேயே தங்கணும்னு விரும்புறவங்களுக்காக நாம உயிரோட இருந்தோம்னா நிச்சயமா திரும்பி வரலாம். அவர் யாரையும் தனியா விடாதீங்கன்னு சொன்னார்ல, அத நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற நானும் இல்ல இன்னும் கொஞ்சம் பேர் கூட சேர்ந்து எங்களோட விசுவாசத்தை நிரூபிக்க ரெஸ்கியூ பார்ட்டியா நடத்தணும். எட்வர்ட், நீங்க கூட வருவன் நம்புறேன். எதுக்கு? சாகவா இல்ல வாழ?
ஒரு லெப்டினன்ட்டோட நேச்சர் என்னன்னு எனக்கு தெரியும். சில நாட்கள்ல நிச்சயமா அவங்க பல பேரோட இங்க வந்து சேருவாங்க. அப்ப அவங்க தயாரா இருப்பாங்க. மொத்தம் 11 பேர் இருக்காங்க. ஆயுதங்கள்லாம் எப்படி, யார் எடுத்துட்டு வர போறாங்க? டாசர், பென்சன், ஆமிடீச், பில்கிங்டன், கிப்சன். இல்ல கிப்சனும் ஏற்கனவே போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு டெஸ்வாக்ஸ் கிட்ட கன் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டாரா? அவரு ஓடி போயிட்டாருன்னு சொல்ற? இறந்துட்டாரு சார். அவரோட உடலை கூட அவங்க விட்டு வைக்கல. என்ன மன்னிச்சிருங்க. இதை கேட்க உங்களுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு நான் சொல்லணும்ல. அப்படின்னா மொத்தம் 5 துப்பாக்கி. ஆமா சார். 3 நாளைக்கு முன்னாடி அந்த ஜந்து நார்த் பக்கம் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. ஹிக்கி அதை எதிர்க்க எல்லாரையும் அனுப்புனா. அப்பதான் 5 பேர் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே பிரமாதம், ரொம்ப பிரமாதம். நாம இங்க இருந்து தப்பிச்சு போகணுங்கிற நிலைமை ஏற்பட்டா நாம ஒன்னா போக கூடாது. நீ சவுத் ஈஸ்ட் போயிடு, புரியுதா? எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணுவீங்களா கேப்டன்? நீங்க லண்டனுக்கு திரும்பி போனீங்கன்னா இத அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட கொடுக்கணும். இத நான் அவகிட்ட கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. இது அவளோட சகோதரரோடது. ஆனா இது எங்கிட்ட இருந்து தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில் இது திரும்ப கிடைச்சிருச்சு. இது இப்ப நிச்சயமா எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்தாகணும். நீயே இதை உன் கையால கொண்டு போய் கொடுப்ப? இல்ல, இங்க இருந்து என்னால போக முடியாது கேப்டன். அது எனக்கு தெரியும். அதுதான் உண்மை. உன் நம்பிக்கையை தளரப்படாத. உன் உதவி எனக்கு தேவைப்படுது டாக்டர். நான் டாக்டர் முன்னாடி இருந்தேன், ஆனா இப்ப கிடையாது. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் கண்டிப்பா பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு. நீ கவலைப்படுறதுக்கு இங்க எதுவுமே இல்ல. நீ எந்த ஒரு பாவமும் நிச்சயமா பண்ணல. குட் சார். நீ பரிசுத்தமானவன். நம்ம வாழ்க்கையோட கட்டாயம் தான் உன்னை அடியோட மாத்திருக்கு. இங்க எங்கேயாவது கடவுள் இருக்காரா? அப்படி எனக்கு தோணல. ஆனா இருந்தாலும் இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இடத்த ஒரு சின்ன குழந்தை மாதிரி எப்பயும் நான் பாக்குறேன். இங்க பல வினோதங்களும் அதிசயங்களும் இருக்கு. இப்ப கூட இந்த இடத்த பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேப்டன். அந்த பொண்ணு இன்னும் உயிரோட இருக்காளா? அமைதியாரு. இது அவளோட இருப்பிடம். நிச்சயம் அவ தன்னோட மக்களை கூட்டிகிட்டு இங்க வருவா. நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என்னால முடிஞ்சா இதை நான் கொடுத்துறேன். இது யாருக்கு சொந்தமானது? அவன் பேரு நான் அந்த நபருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். சரி, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அந்த பொண்ணை நான் கண்டுபிடிக்கிறேன். அவன் ரொம்ப பயந்து போயிருந்தான். அப்ப கூட அவன் என்கிட்ட நீங்க இங்கிருந்து ஓடி போயிடுங்கன்னு சொன்னான். அப்படியா? ஆமா. அப்புறம் அவன் பேரு சொல்லு. அவன் பேர் என்ன? இப்ப நீங்க தெளிவா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி மேன்சன். மன்னிக்கணும். இனிமேல் உங்களை கேப்டன் கூப்பிடக்கூடாதுன்னு இக்கி சொல்லியிருக்காரு. இப்ப அவர்கிட்ட கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். பரவாயில்ல மேக்னஸ், நீ ரொம்ப நல்ல பையன், எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு பரிசோதனை, அவ்வளவுதான். எல்லாம் நம்ம கெட்ட நேரம். கேப்டன், நீங்க கேம்புக்கு போனதும் அவங்க உங்களை சாப்பிட சொன்னா அங்க இருக்கிற எதையும் நீங்க சாப்பிடாதீங்க. அவன் கட்டாயப்படுத்தினா கூட நீ எதுக்காகவும் கவலைப்பட. இல்ல, நான் உயிரை கொடுத்து காப்பாத்துவேன்.
அப்ப நீங்க என் காலை வெட்டி சாப்பிடுங்க, புரியுதா? இது தவிர என்னால உங்களுக்கு வேற எதுவும் செய்ய முடியல. என் காலை தவிர நீங்க வேற எதையும் எடுத்து சாப்பிட்றாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க ஓய்வெடுக்க போயிடுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும். வந்து உட்காருங்க. நான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நாம பேசுவோம், ஆனா லெப்டினன்ட் ஹாட்சன் போலாமே. அவருக்காக பாவம் எத்தனையோ வீரர்கள் செயல்பட காத்துக்கிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் டிகில், டாக்டர் குட்சர், மேன்சன், அவங்க லெப்டினன்ட் ஹாட்சனுக்கு நல்ல கம்பெனியனா இருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து நான் முதல்ல பறிச்ச ஆபீசர் அவர் தான். அந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ அவர் கையில ஒரு நாயோட எலும்பை வச்சிருந்தாரு. நான் அவங்க எல்லாரையும் நிச்சயமா மன்னிப்பேன். ஆனா ஒண்ணு, முதல்ல நீங்க உங்களை மன்னிச்சுக்க முடியுமா? யாரோட முடிவும் யாருக்கும் தெரியறதில்ல. ரொம்ப பெரிய மரியாதைக்குரிய போற்றக்கூடிய ஆள் நீங்க கிடையாது. உங்ககிட்ட எவ்வளவோ தவறுகளோ அவமானமோ இருக்க. அதை எல்லாத்தையும் மூடி மறைச்சு நீங்க எவ்வளவு பெரிய ஆளா நடிச்சாலும் இந்த உலகமும் நாங்களும் நம்ப போறதில்ல. அவ்வளவு பெரிய ஆள் இல்லாத என்னை எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க கொண்டு வந்தேன்? தோன்பாக் ஏதோ ஒரு விசித்திரமான ஆவி ஒரு விலங்கு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்ட எங்களை சுத்தி வந்துட்டு இருக்க. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியும்ல? எனக்கு புரியல. என்னோட இந்த பயணத்துல பல வினோதங்கள். இந்த ஜந்து எதுக்காக இப்படி எங்களை சுத்தி வளைக்கணும்? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது மிஸ்டர் ஹிக்கி. இங்க வரதுக்கு முன்னாடி யாரும் எங்ககிட்ட அதை பத்தி சொல்லல. நான் உங்ககிட்ட எதிர்பார்த்த பதில் எனக்கு கிடைக்கல. ஆனா அதுக்கு நான் வருத்தப்பட போறதில்ல. ஆனா உங்களை நிச்சயமா உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். இந்த நாள் எனக்கு எவ்வளவு முக்கியமான நாள்னு தெரியாத. எல்லாரையும் கொன்னு குவிச்சிட்டு நீ தனியா இருக்க போறியா? சொல்லு ஹேக்கி. அது ஏன் திட்டம் இல்ல. நாம நம்ம நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். வீடியறதுக்குள்ள இங்கிருந்து தப்பிச்சிடுவோம்.
நான் தனியா போக மாட்டேன் மிஸ்டர் டெகில். நான் உங்க எல்லாரையும் என் கூட கூட்டிட்டு போக விரும்புறேன். லிட்டில் இங்க கூடிய சீக்கிரம் வந்துடுவான். நாம சீக்கிரமா தப்பிச்சிடலாம். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? நான் என்ன செய்யறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. ஏதோ தப்பு நடந்திருக்கு. இவர் உங்களுக்கு உதவி பண்ண நினைச்சார், அப்படித்தானே? அவரை நீங்க கொன்னுட்டீங்களா? ஏன் இப்படி பண்ணீங்க? அவராதான் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு மிஸ்டர் க்ரோசியர். கையை எல்லாத்தையும் கிழிச்சு வச்சிருக்காரு, நல்லா பாருங்க. அவர் சாகணும்னு நினைச்சிருந்தாருன்னா இந்த மலை பிரதேசத்துல ஓடி பசிலேயே செத்துருக்கலாம். ஆனா எங்களுக்கு பசியா இருக்கணும்னு இப்படி பண்ணிருக்காரு. அதுவும் சாப்பாடு நேரத்துல. வந்து சாப்பிடுங்க, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். பிரைவேட் ஆமட்டீஜ், அவரை முன்னாடி வர சொல்லுங்க. மிஸ்டர் கோல்டே, எந்திரிங்க.
நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் மலை ஏற போறோம். இப்ப நம்ம கூட மிஸ்டர் குரூசியரும் இருக்காரு. அதனால உங்க எல்லாருக்கும் சில பொறுப்புகள் வந்துருச்சு. மிஸ்டர் டிவோ, உங்ககிட்ட இன்னும் அந்த போட்டோட செயின் இருக்குல்ல? இருக்கு சார். அப்பா கீழே வரலன்னு நீங்க கோச்சிக்காதீங்க சார் ஜேம்ஸ். அவரு ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. பரவாயில்ல, நான் அவரோட ஓய்வை கெடுக்க விரும்பல. நான் இப்போ நெக்ஸ்ட் வெனஸ்டே கிளம்பலான்னு சொல்லிட்டு போகலாம் தான் இங்க வந்தேன். சார் ஜானையும் பிரான்சிஸையும் பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாவும் இதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. என்டர்பிரைஸும் இன்வெஸ்டிகேட்டரும் பிரமாதமான ஷிப்ஸ். அது நம்மளோட நம்பிக்கையை காப்பாத்தும். ரிச்சர்ட்சனும் ஜேவும் அவங்க ஜூன்ல கிளம்புறாங்க. அதே போல ப்ளோவரும் பசிபிக்ல இருந்து அதோட ஆராய்ச்சியை முடிச்சிட்டு வந்துரும். அப்ப நாலா பக்கமும் நம்ம சுத்தி வளைக்க போறோம். அப்போ கண்டிப்பா கிடைச்சிரும். இது நிச்சயமா எங்க அப்பா எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை அவருக்கு கொடுக்கும். அங்க அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா அதுதான் தன்னோட சில்லி ஷார்ட்கட் சைனான்னு சொல்றாரு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நல்லா வேகமா எடுத்துட்டு வாங்க. நில்லுங்க. வானத்தை நோக்கி உடனே சுடுங்க, இப்பவே. ஹேய் டெரர், கடைசியா நான் எங்க பார்த்தேன்? சவுத்துல 2 மைல் தள்ளி இதே மாதிரி ஒரு நேரத்துல தான். இப்ப என்ன பண்றது? இவனுக்கு பிரச்சனை இருக்கு, அத புரிஞ்சுக்கங்க. என்ன சொல்றீங்க? சாப்பிட்டதுல இருந்து இவன் இப்படிதான் இருக்கான். மிஸ்டர் ஹிக்கி, Dis-moi, ce que tu manges. Je sais dire ce que tu es. கொஞ்சம் தமிழ்ல சொல்ல முடியுமா? நீ என்ன சாப்பிட்டுன்றத சொல்ல, நீ யாருங்கிறத நான் சொல்றேன். உங்க பொன்மொழிகள் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போதைக்கு அந்த ஜந்து இன்னும் நம்மள பாக்கல. ஆனா நாம இந்த இடத்துல நெருப்ப பத்த வச்சதோ அந்த ஜந்து நிச்சயமா நாம இங்க இருக்கிறத மோப்ப புடிச்சிரும். அப்ப அதுக்கு இரையாக தான் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோமா? இல்ல, இப்ப அது நிச்சயமா பலகீனமா தான் இருக்கும். இப்ப நினைச்சா நம்ம தாக்க முடியும். நிச்சயமா அது பலகீனமா தான் இருக்கும். ஆனா என் திட்டமே வேற. அப்ப என்ன திட்டங்கிறத கொஞ்சம் விரிவா சொல்றியா? அந்த ஜந்து கிடைச்சதுன்னா அதுகிட்ட இருந்து நிறைய ஃபர்ரும் கறியும் கிடைக்கும். அத வச்சு நம்ம நல்ல ஒரு 10 கோட்டாவது தைக்க முடியும். லண்டனுக்கு திரும்பி போற வரைக்கும் சாப்பாடு பிரச்சனையே இருக்காது. நீங்க திரும்ப போறீங்கன்னு நம்புறீங்களா? அப்ப நாம எங்க போறோம்? நான் திரும்பி போக விரும்பல. கார்னலிஸ்னு ஒருத்தன் தான் இந்த போலார் கடல் பகுதியில கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் அவன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான். இதோட அடுத்த பக்கத்துக்கும் போயிருக்கான். அப்ப அவனோட ஷிப் சாண்ட்விச் தீவுகள்ல நின்னுச்சு. அங்க இருந்தவங்க வெயில்ல காயல நினைச்சாங்களாம். ஆனா அவங்க நினைச்ச எதுவுமே நடக்கல. எல்லாமே வேற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் அவனை நம்பாம கொன்னுட்டேன். அவன் பொய் சொல்றான் நினைச்சேன். நீ அவன் சொன்னதை நம்பி இருக்கணும். நான் இப்போ தனியா வந்ததால தான் அந்த தீவுக்கு போறேன். அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன நம்புவீங்க? நான் சில நேரங்கள்ல பேப்பர்ல வர ஓவியத்தை ரொம்ப ரசிப்பேன். அதுவும் இந்த மாதிரி இடங்கள் அமைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த மாதிரி பணியில நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா நான் வாழ கத்துக்கிட்டேன்னு அர்த்தம். இதுல எனக்கு பின்னடைவே இல்ல, முன்னேற்றம் மட்டும்தான். இது நம்ம பாடுறதுக்கான நேரம். வாங்க சேர்ந்து பாடுங்க. சேர்ந்தோம் நாமும் ஒன்றாக
போவோம் நல்ல பாதையில், நம்பிக்கை தான் முக்கியமே. எதிரே எது வந்தாலுமே ஒரு கை பார்ப்போமே. நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க நண்பர்களே. பாடுங்க. கடவுள் நம்மை ஏன் யாருமே பாட மாட்டீங்க? இந்த நெருப்ப பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். எனக்கு யாருமே எந்த உதவியும் செஞ்சது இல்ல. ஆனா அதுக்காக நான் உயிர் வாழாமல இருக்கேன். எத்தனை தடைகளை தாண்டி நான் இன்னைக்கு வந்திருக்கேன் பாத்தீங்கல்ல. எனக்கு யாரோட உதவி எப்பவுமே தேவை கிடையாது. அது வந்துருச்சு, அது வந்துருச்சு. சீக்கிரம் உன் கிளாஸ் கூட. நாம அதை கொல்ல போறோமா இல்லையா? அது கிட்ட வரட்டும் இரு. இப்பதான் நம்ம தைரியமா இருக்கணும். அப்ப அந்த மிருகம் இங்க வந்தா என்ன அது பாது? ஓடுறவனை தான் முதல்ல துரத்தும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வினோதமான ஜந்துவை நாம நேருக்கு நேர் சந்திச்சிருக்கவே மாட்டோம். அப்படி உன்னை பார்த்திருந்தாலும் நம்ம கொண்டு இருக்க மாட்டோம். ஆனா இது ரொம்ப விசித்திரமான ஒண்ணா இருக்கு. இந்த அனுபவம் எல்லாருக்கும் புதுசாதான் இருக்க போது. ஒரு புது மாதிரியான வேட்டை. மேக்னஸ், மிஸ்டர் டிவோ, நீங்க 2 பேரும் முன்னாடி வந்து பாதுகாப்புக்கு நில்லுங்க. அந்த மிருகம் மட்டும் கிட்ட வந்துச்சுன்னா அதோட தலைய பார்த்து சுடுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். நாம இப்ப எல்லாரும் தைரியமா இருக்கத்தான் ரொம்ப முக்கியம். அதை இப்ப வேட்டையாடியே திரு. நீங்க மட்டும் ஓடுனீங்கன்னா கண்டிப்பா சாவீங்க. நாம எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். டாமி, உன்னோட கண்ணை என்கிட்ட கூட, அதை நான் சுட்டு வீழ்த்திடுறேன். சொல்றத கேளுங்க, தேவையில்லாம அந்த பக்கமா ஓடாதீங்க. என்ன மன்னிச்சுட்டான். அது எனக்கு முன்னாடி இருக்கு. அங்கே நிலுங்க பிரவேட். அப்படியே பின்னாடி இழுங்க, பின்னாடி இழுங்க. நெகில் வேண்டாம், ஓடாத ஓடாத. இங்க பாரு, சொன்னது கேளு. நீ அப்படியே அசையாம இரு. அசையாத, அசையாத. மேக்னஸ், இங்க வந்து பாரு.
அந்த அந்த ஜந்து செத்துருச்சா? அந்த ஜந்து செத்துருச்சா? அந்த ஜந்து செத்துருச்சா இல்லையா? அந்த ஜந்து செத்துருச்சா இல்லையா? அந்த ஜந்து செத்துருச்சா இல்லையா? ஜான் ஜான் விக்ஸ்.
pisset. Tonnia. Onko tää kaikkea? Sekö? Suarajahti tikisiin nong. Tukisia je. Se on näyttö kisitikkaajaanga kisirme uliravi. Selna. Ilaka. Ukuramat. Tamang me. Namngogas keluar kami. Ukiok ayok nang nak. Upingak sa kisin. Ukiok wap ninyak. Ay makatiluda. Sinang mi. Kaya nga talok tu tisarap tangak ko. Kanila pa tuong nga tukong.
Hej Mipa, Selna. Tungarotiin. Tamanga kisang mga hangnel. Pangolok to. Unna. Uwap tinidyaron net. Unna. Kaya man lang. Ubagot to na magiyari hangner to. Numongoyo. Numongoyo. Numongoyo, Selna, Numongoyo. Selna, Numongoyo, Selna. Nai Selna. Nai Selna. Selna. Nai Selna. Allah to kaya lang ito. Ito na magyara hang nerte ujak toklut na may kabinga. Mahmoud, kaplonat, dikelektut. Kamu may tunaktut. Kanokle. Imana, ukayo katuhi. Isumatangagotay kanila aksyoni aglug kang migawati. நாங்க ஒரு கேப்டனை சந்திச்சோம். அவனை குளூகான் கூப்பிடுவாங்க. அவன்கிட்ட இந்த படத்துல இருக்கிற ஒருத்தர் தான் அவன் சொல்ற அகுலுக்காவான்னு கேட்டு சொல்லுங்க. Kuat ilat agluka. Itaan na inuktu uwap tinokalakat talo kasi yan ito kulila. அவர் நம்ம பாஷை பேசினாராம். அவர் சாக கிடந்தார். பிரான்சிஸ் என்ன சொன்னாரா? அகுலுக்கா Taan na agam ni tinusiblo ni inuktu okalawab. Okakoyiblo ni. உங்க ஃப்ரெண்டு என் கையை பிடிச்சி எங்களை தேடி வர்றவங்க கிட்ட இங்க இருக்க வேண்டாம் போயிடுங்கன்னு சொல்ல சொன்னாராம். Okakoyim malok. கப்பல் எல்லாம் போயிடு